அண்மை செய்தி. டெல்லியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகளுடன் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆலோசனை நடத்திய நிலையில் தற்பொழுது பல்வேறு விஷயங்கள் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முக்கியமாக திமுகவுடன் கூட்டணியில் உள்ள நிலையில் ஆட்சியில் பங்கு கோரும் காங்கிரஸ் நிர்வாகிகள் தொடர்பாக தற்பொழுது ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் தற்பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் தேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, ராஜேஷ்குமார் மற்றும் எம்பி கார்த்தி சிதம்பரம் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், இந்த ஆலோசனைக் கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் என்னென்ன முக்கிய விஷயங்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் இடம்பெற்றிருக்கும் விவரங்கள்? வணக்கம் அர்னேஷ். வரக்கூடிய 2026 தேர்தலை ஒட்டி இன்று அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி, அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் இன்று மிக முக்கிய ஆலோசனை நடைபெறுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுமே பங்கேற்றிருக்கிறார்கள். மிக முக்கியமாக அதாவது ராகுல் காந்தி மற்றும் எம்பிக்கள் மற்றும் அமைப்புச் செயலர் KC வேணுகோபால், முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், தமிழ்நாடு எம்பி காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் செல்வ பெருந்தகை மற்றும் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் முன்னாள் கமிட்டி தலைவர்கள், அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர்கள், தமிழகத்தை சேர்ந்த அகில இந்திய காங்கிரஸ் துணை அமைப்புகளின் தலைவர்கள், முன்னாள் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்களுமே சந்தித்து ஆலோசனை செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஆலோசனை பதிவு சொல்ல வேண்டும். குறிப்பாக மிக முக்கியமாக அனைவரின் கருத்தை பொறுத்த வரைக்குமே திமுகவுடன் கூட்டணி தொடர வேண்டும் எனவே 99% காரிய கமிட்டியின் கருத்தாக இருந்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. ஏனென்றால் கடந்த காலத்தை பொறுத்தவரைக்கும் தாவேகாவுடன் காங்கிரஸ் செல்கிறதா ஒரு கேள்வியானது எழுந்தது. ஏன்னா தொடர்ந்து விஜய்க்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பல்வேறு நபர் கருத்து தெரிவித்தது பார்க்க முடியுது. மிக முக்கியமாக பிரவீன் சக்கரவர்த்தி நடிகாக சென்று விஜய் சந்தித்தாக இருக்கட்டும், அதற்கு பிறகு விஜய்க்கு ஆதரவாக கருத்துக்களை பதிவு செய்ததாக இருக்கட்டும், அல்லது மாணிக்கி தாக்கருடைய கருத்து என்பது ஆட்சியிலும் அதிகாரத்தின் பங்கு என்பது மிக முக்கியமாக தேவை என்ற கருத்தை பதிவு செய்தார். அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக அமைச்சர் ஐ. பெரியசாமி கூட அதற்கான வாய்ப்பு இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். அதற்கு செல்வ பெருந்தகை திமுக தலைமை முடிவெடுக்கும் கருத்தை பதிவு செய்தார். இதிலேயே ஜோதிமணி மற்றும் உள்ளிட்ட காங்கிரசுடைய இரண்டாம் கட்ட அனைவருமே திமுக வெளிவர வேண்டும், தாவேகாவுடன் செல்ல வேண்டும் என்ற கருத்தை பதிவு செய்தது. தாவேகாவுடனும் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தாவேகாவை சேர்ந்த மிக முக்கிய நிர்வாகி கருத்து பதிவு உள்ளிட்ட பல்வேறு சர்ச்சைகள் இருந்தது. இந்நிலையில் காங்கிரஸ் யாராவது கூட்டணியை வைக்கும் என்ற கேள்வி இருந்த நிலையில் இன்று அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சியுடைய ஆலோசனை கூட்டம் டெல்லி நடைபெற்றிருக்கிறது. இந்த கூட்டத்தில் ராகுல் காந்தி பங்கேற்ற நேற்று கூட அசாமுடைய மாநிலத்தை சேர்ந்த கூட்டம் நடைபெற்றது. இது தமிழ்நாடு கூட்டம் நடைபெற்றுகிறது. அடுத்த வாரம் குறிப்பாக ஓரிரு நாட்களில் காங்கிரசுடைய பொதுக்குழு செயற்குழு கூட இருக்கிற அதுக்கு முன்பாக மிக முக்கியமாக தேர்தலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் உள்ளிட்டவை குறித்து இந்த முடிவெடுக்கக்கூடிய சூழலுக்கு காங்கிரஸ் தரப்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்க. அந்த அடிப்படையில் இந்த கூட்டத்தில் மிக முக்கிய முடிவு எடுக்கப்பட்டு அந்த முடிவை பொதுக்குழு அந்த செயற்குழுவில் விவாதித்து அதுக்கான தீர்வு வழங்கப்படும். அதற்கு இந்த கூட்டணி பங்கேற்ற 99% பேர் திமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்ற கருத்தை பதிவு செய்திருப்பதாக தகவலானது வருகிறது. அமேஷ், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி நௌஷாத்.